கடக ராசியில் பிறந்தவங்க சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படிங்கிறதுனால உங்களோட உடலாலும் சரி மனதாலும் சரி ரொம்பவுமே தூய்மையானவங்களா இருப்பீங்க. அழகான மற்றும் கவர்ச்சியான உடல் அமைப்பு கொண்டவங்க கடகராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு பாருங்க வாக்கு சாதுரியம் அதிகமாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே லட்சியமாக செயல்படுத்துவீங்க. உங்களோட லட்சியத்தை அடையிற வரைக்கும் கடுமையாக உழைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. புதுசாக நிறைய விஷயத்த செய்வீங்க. நல்ல ஒரு அறிவாளி, நல்ல ஒரு புத்தி கூர்மை கொண்ட நபர்கள் தான் கடகராசி அன்பர்கள் நீங்கள். உங்களோட எண்ணம் எப்பவுமே மேலோங்கி இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு, அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை அமைப்புகள் என்ன மாதிரியான தாக்கத்தையும் என்ன மாதிரியான மாற்றத்தையும் கொடுக்க போகுது அப்படிங்கிறதா இந்த பதிவில் நாம் இப்போ முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த பதிவு கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடகராசிக்காரங்க செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. தண்ணீரில் அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு இடமா இருக்கும். தண்ணீரை கண்டாலே போதும் சின்ன பிள்ளைங்க போல மாறிடுவீங்க. நண்பர்களிடையே விரோதத்தை வளர்த்துக்க மாட்டீங்க. பெரும்பாலும் எப்பொழுதுமே உங்களோட செயல் சிறப்பானதாக இருக்கும். ஒரு இடத்துல இப்போ சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் போகவே மாட்டீங்க, ஒதுங்கி போயிடுவீங்க. செயல்களில் மந்தமாகவும் கவனக்குறைவாகவும் செயல்படுத்துறது மட்டும்தான் நிறைய பின்னடைவை கொடுத்துருக்கும். விவேகமாக புத்திசாலித்தனத்தை கையாண்டா நன்மையை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. கலையிலும் சரி இசையிலும் சரி ரொம்பவுமே அதிகமாக ஆர்வம் கொண்டவங்க தான் இந்த கடகராசியில் இருக்கிறவங்க பெரும்பாலும் இருப்பீங்க. அதுவும் கற்றுக்கணும் ஏதோ ஒரு விஷயத்தை அப்படின்னா ஆர்வம் அதிகமாக இருக்கும். மற்றவங்களோட எண்ணத்தை கூட உடனடியாக புரிஞ்சுக்குவீங்க. மற்றவங்களோட எண்ணத்துக்கு மதிப்பளிப்பீங்க. சில சமயத்தில் உங்களுக்கு ஒரு எப்படி சொல்லனா நிறைய தைரியமாக துணிச்சல் மிக்கவங்களாக இருப்பீங்க. துணிச்சலாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. ஆனால் உங்களோட மனசு அலபாஞ்சுக்கிட்டே இருக்கும். நல்ல ஒரு கற்பனை சக்தி அதிகமாக இருக்கும். நாடோடி போல் திரிந்து நிம்மதியற்ற வாழ்க்கையை வாழணும், அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்த சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சமான விஷயமா இருக்கும். மொத்தத்தில் கடகராசி பிறந்தவங்க எப்பொழுதுமே நல்லவங்களாகவும் கடுமையான உழைப்பாளிகளாகவும் இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கும் கிரகநிலை அமைப்பு என்ன மாதிரியான தாக்கத்தை கொண்டு வந்து தரப்போகுது அப்படிங்கிறத நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது செல்வம் மற்றும் செழிப்புக்கு உகந்த ஒரு மாதமாக பார்க்கப்படுது. இந்த மாதத்தில் பாருங்கள் தீபாவளி, கந்த சஷ்டி, ஐப்பசி பௌர்ணமியில் சிவாலயத்தில் அன்னாபிஷேகம் இந்த மாதிரியான முக்கியமான நிகழ்வுகள் நடக்கும். இது தமிழ் மாதத்தில் 7வது மாதமாக வருது. மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கும் வீட்டில் செல்வ செழிப்பை அதிகரிப்பதற்கும் இந்த மாதம் மகாலட்சுமி வழிபாடு செஞ்சால் சிறப்பான முன்னேற்றத்தை கடகராசி அன்பர்கள் நீங்கள் பெற முடியும். கடகராசி அன்பர்கள் சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படிங்கிறதுனால இந்த மாதம் பாருங்கள் ஐப்பசி பௌர்ணமி தினத்தில் சிவாலயத்தில் அன்னாபிஷேகம் நடக்கும். இது சிவன் திருவுருவத்தை முழுவதுமாக அன்னத்தால் அலங்கரித்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வு. இந்த நிகழ்வில் கடகராசி அன்பர்கள் கலந்துக்கிட்டால் சிவபெருமான மனமாற வழிபட்டால் நன்மையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும். ஏன்னா சந்திர பகவானை பிறை நிலவாக சிவபெருமான் சூடியிருக்கிறாரு. இதை நீங்கள் ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் வைக்கிற வேண்டுதல் விரைவில் நடக்கும். நன்மை உங்களோட வாழ்க்கையில் அதிகரிக்கும். சிவபெருமானின் பரிபூரண அருளும் நிறைந்த ராசி கடகராசி அப்படிங்கிறதுனால நீங்கள் மனமாற செய்கிற ஒவ்வொரு பிரார்த்தனையுமே சிவபெருமானின் அருளால் நன்மை உண்டாக்கும், நல்லது நடக்கும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவபெருமானின் அருளால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும். நன்மை உங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொன்றா நடக்க தொடங்கும். சிவபெருமானை மனமாற வழிபடுங்க. அதுவும் அந்த ஐப்பசி பௌர்ணமியில் அன்னாபிஷேகத்தில் சிவபெருமான் தரிசனம் செய்யுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் எல்லா நல்லதுமே உங்களுக்கு நடக்க தொடங்கும். நன்மை உங்களோட வாழ்க்கையில் அதிகரிக்கும். கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான அமைப்பு இப்போ உருவாகி இருக்குது, என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்குது, இதனால் என்ன ஒரு விளைவுகள், என்ன மாதிரியான தாக்கம் வரும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட சொந்த ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எளிய முறையில் நீங்கள் உங்களோட ஜாதகத்தை கணிச்சிக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றத்திற்கு இதுவுமே உதவியாக இருக்கும், பயன்படுத்திக்கோங்க. கடகராசி அன்பர்கள் சந்திர பகவான் அதிபதியாக கொண்டவங்கிறதுனால பெரும்பாலும் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பீங்க. மென்மையான குணம் படைத்தவங்களா இருப்பீங்க. அதிக அளவு சென்டிமெண்ட் பார்க்குறவங்களுமே நீங்கள் தாங்க. எந்த விஷயத்துலையுமே பெரியவங்க சொல்லி வச்ச விஷயத்தை சரியாக கடைபிடிக்கக்கூடியவங்க நீங்கள். தெய்வ பக்தி, பெரியவங்க மீது ஒரு மரியாதை, குழந்தைங்க மீது பண்பு, சமுதாயத்தின் மீது ஒரு பயம், இது எல்லாமே நிறைஞ்சிருக்கக்கூடிய நபர்கள் கடகராசி அன்பர்கள் நீங்கள். உங்களை பெரிய தியாகிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்நியருக்காக கூட தியாகம் செய்வீங்க. பாசத்துக்கும் பாசக்காரர்களாகவும் பழகியத்திற்காக உயிரை கூட கொடுக்கவுமே தயர மாட்டீங்க.
குரலை உயர்த்தி பேச மாட்டீங்க, ஆனால் உங்களோட கருத்து சொல்கிறதுல உறுதியாக இருப்பீங்க. நீங்கள் சொன்னால் அது சொன்னது தான். பிரம்மனாலையுமே மாற்றி எழுத முடியாது. உறுதியான செயல்பாடு கொண்டவங்க நீங்கள். உங்களுக்கு கிரகநிலைகள் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல கடகராசி புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரத்தையும் கொண்டது. யாருக்குமே அஞ்சாத குணமும் மற்றவங்களை கவரக்கூடிய சிறப்பான செயலியும் செய்யக்கூடியவங்க தான் கடகராசி அன்பர்கள் நீங்கள். இந்த மாதம் உங்களுக்கு தேவையற்ற அலைச்சலுமே ஒரு சில விஷயத்தில் ஏற்பட போகுது. அசையா சொத்துக்களால் வீண் வரையும் வரலாம். சுகவாழ்வு, சொகுசு வாழ்வு இதனால் கொஞ்சம் பாதிக்கப்படலாம். பண வரவுகளுமே கொஞ்சம் சுமாராக இருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதம் உண்டாகி ஒற்றுமை குறையலாம். சுபகாரிய முயற்சிகள் சில தடைகளுக்கு பின் கைகூடும். அந்த விஷயத்தில் எந்த ஒரு தடையும் வராது, பிரச்சனை இல்லை. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. வரவுக்கு மீறிய செலவுகளையுமே நீங்கள் எதிர்கொள்கிற மாதிரியான சூழல் வரலாம். உங்கள் உற்றார் உறவினர்கள் வருகையால் சில மனசஞ்சலம் வரலாம். அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் எந்த ஒரு வீண் வாக்குவாதத்தையும் விரோதத்தையும் ஏற்படுத்திக்காதீங்க. ஏன்னா இப்போ நிறைய பின்னடைவு வரக்கூடிய சூழல் அப்படிங்கிறதுனால கவனமாக தான் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யணும். அதே போல் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு பெரிய முதலீடுகளை ஈடு செய்யலாமா அப்படின்னு கேட்டால் சற்று கவனமாக செயல்படுறது நல்லது. பெரிய முதலீடை ஈடுபடுத்தி செய்கிறதுக்கு முன்னாடி யோசித்து செய்யுங்க. கையில் இருக்கக்கூடிய ஆர்டரை சரியாக செஞ்சு முடித்தாலே பெரும்பாலும் நன்மையை நீங்கள் பெறலாம். அதுலேயே சில சிக்கல் வரும், அதனால் கவனமாக தான் நீங்கள் இருக்கணும். அரசு வழிகளை எதிர்பார்க்கும் உதவி சில தடைகளுக்கு பின் கிடைக்கும். கூட்டாளிகளோட ஆதரவு மகிழ்ச்சியை கொடுக்கும். தேவையற்ற பயணங்களை தவிர்த்துடுங்க. இதை தவிர்த்தாலே அலைச்சல், டென்ஷன் பெருமளவு உங்களுக்கு குறையும். அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் வைக்கிற கருத்தில் உறுதியாக இருங்க. மற்றவங்க சொல்கிற கருத்துக்கு நீங்கள் மதிப்பளிக்காதீங்க, அது பின்னடைவு கொடுத்துரும். அதனால தான் உத்தியோகஸ்தர்களுக்கு தங்களோட உழைப்பிற்கேற்ற முழு பலனையுமே நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு உருவாகி இருக்கு. அதிகாரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அவங்களோட ஆதரவு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். எதிர்பார்க்கும் பதவி உயர்வு கூட இப்போ கிடைக்கும். சில நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் அதிக நேரமாக உழைக்க வேண்டிய சூழல் உருவாகும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம், அலைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் உண்டாகும். வேலை விஷயமா நீங்கள் குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழல் வரலாம். பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு, வாக்குவாதம் ஏற்படும். ஆனால் பெரிய சண்டை சச்சரவு எதுவும் வராது. நீங்கள் கருத்து வேறுபாடு ஏற்படுத்தாமல் வாக்குவாதம் செய்யாமல் இருந்தாலே நல்லது தான். உடல்நிலையில் பொறுத்த வரைக்கும் அடிக்கடி சின்ன சின்ன பாதிப்பு தோன்றி மறையுங்க. அசையா சொத்துக்களால், வண்டி வாகனத்தால் வீண் செலவு வரலாம். உற்றார் உறவினர்களை கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மக்களோட ஆதரவை பெற அவங்களோட தேவை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்தா நல்லது. அதே போல் மேல் அதிகாரிகள் உங்களை கெடுபிடியாக பிடிப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் சூழ்நிலைக்கு தகுந்தது போல் உங்களோட பணிகளை செஞ்சு முடிச்சுக்கிறது நல்லது. கூட இருக்கிறவங்க உங்களுக்கு சரியான ஒத்துழைப்பை கொடுப்பாங்க. எந்த ஒரு காரியத்திலையுமே நீங்கள் முழு மூச்சாக கவனமாக செயல்பட்டால் நன்மையை பெறக்கூடிய அமைப்பு உருவாகியிருக்கு. கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ தடையில்லாமல் கிடைக்கும். வர வேண்டிய பணத்தொகை எதிர்பார்த்தபடி உங்களுக்கு சேரும். வெளியூர், வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலம் அனுகூலமான பயன்களும் உங்களுக்கு இப்போ கிடைக்கும். சக கலைஞர்களின் ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கடன்கள் பெரும்பாலும் குறைந்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமும் எதிர்பார்த்த நல்ல ஒரு மதிப்பெண்ணையும் நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு உருவாகியிருக்கு. அடிக்கடி ஞாபக மறதி ஏற்படலாம், இருந்தாலும் அது பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. தேவையற்ற பொழுதுபோக்குகளையும் தேவையற்ற கெட்ட நண்பர்களின் சவகாசத்தையும் தவிர்த்தால் நன்மைகளை நீங்கள் பெறலாம். கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன மரண அமைப்பு உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தா, முதல்ல புனர்பூசம் 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் சொந்தங்கள் மூலம் உதவி கிடைக்கும். நண்பர்கள் மூலம் உதவி உண்டாகும். நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். மேலிடத்தோடு ஆதரவு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். முழு பலனையுமே நீங்கள் அனுபவிக்க முடியும். அதுக்கப்புறம் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் புதிய ஒப்பந்தம் நிறைய கிடைக்கும். உங்களோட முயற்சிகள் எல்லாம் வெற்றி பாதையில் செல்லும். புதிய நட்புகளால் நல்ல வாய்ப்பு வரும். சக ஊழியர்கள் உங்களுக்கு திறமையாக நல்ல ஒரு நிறைவான ஆதரவையும் கொடுப்பாங்க. மன நிம்மதி கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சம்பந்தமில்லாத பிரச்சனையில் நீங்கள் தலையிடுறதும் கருத்து சொல்கிறதையும் தவிர்த்தாலே நல்லது. முன்னெச்சரிக்கையோடு நடந்துக்கோங்க. செலவுகளை திட்டமிட்டு செய்யுங்க. புதிய காரியங்களை செய்ய துவங்குவதுக்கு முன்னாடி நல்ல நேரம் காலம் பார்த்து செய்கிறது நல்லது. மேலும் இந்த மாதம் எல்லா விஷயத்திலுமே நன்மை நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயம் சென்று 11 முறை வலம் சிவபெருமான மனமாற வழங்கிட்டு வாங்க. நன்மை பிறக்கும். நீண்ட நாள் பிரச்சனையும் நொடியில் தீர்ந்துடும்.
சிவபெருமானை மனமார வணங்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. தினமுமே உங்களோட வீட்டு பூஜை அறையில் சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு அன்றைய தினத்தை தொடங்குவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும். சிவபெருமானின் பரிபூரண அருளாலும் கடகராசி அன்பர்கள் எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் பெற்று சிறப்புடன் வாழக்கூடிய யோகம் அமைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இறைவனின் அருளால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும். நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.